அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காலாண்டு தேர்வு அறிவியல் வினாத்தாளை பார்க்கலாம். 2024, 23, 22 நடைபெற்றது. இதில் இருக்கிற அந்த சரியான விடையெல்லாம் பார்த்துங்க. 12 சரியான விடை வரும். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் 7 வரும். இதில் நியூட்டன் இரண்டாம் விதி, துரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வினாக்கள். ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். அதுக்கப்புறம் இலைத்துளை படம் கேட்டிருக்கிறாங்க. போல்டிங் பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின். பீனோடைப், ஜீனோடைப் கணக்கு V = IR அந்த கணக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து 4 மார்க் நிலைமத்தின் பல்வேறு வகைகள், ஒளியின் பண்புகள், பொறுத்துக்க ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இந்த MgSO4 ஒரு எளிமையான ஒரு கேள்வி. மாணவர்களை கண்டிப்பாக படிக்க சொல்லிடுங்க, படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கூற்று காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அட்டையில் ஒட்டுண்ணி தகவமைப்பு முக்கியமான ஒரு கேள்வி. அப்புறம் காற்று சுவாசம், காற்றலா சுவாசம், இரத்தத்தின் பணிகள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து 7 மார்க்கில் பார்த்திங்கன்னா உந்தமாரா கோட்பாட்டை கூறி மெய்ப்பிக்க, அப்படி இல்லைன்னா நல்லியல்பு வாயு சமன்பாடு, அதுக்குள்ள நவீன அணுக்கொள்கையும் இந்த கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் நியூட்ரான் அமைப்பை படத்துடன் விவரி, அதுக்கு 7 மார்க்கு. அப்படி இல்லைன்னா சூலகத்தின் அமைப்பு. அதுக்கப்புறம் 2023 நடைபெற்ற வினாத்தாள். இதெல்லாம் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் உள்ள 1 மார்க்லாம் பார்த்துங்க. மேக்ஸிமம் எல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இந்த 1 மார்க்லாம் பார்த்துங்க. அப்புறம் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நிலைமத்துலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் அடிக்கடி வருது. அப்புறம் கூற்று காரணத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. போக்குவரத்து சைகை விளக்கு, வானம் ஏன் நீல நிறமாக இருக்கிறது, ஏதாவது ஒரு காரணம் கூறுகளை கேட்பாங்க. அதுக்கப்புறம் சரியா தவறா, ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈர உறிஞ்சி கருவிலை அடையாளம் காண்க, பொறுத்துக்க ஒன்று கேட்டுருக்கிறாங்க. மூவிடைவு என்றால்னா கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கணக்கு. மறுபடியும் பாருங்கள், ஒளியின் பண்புகள், இந்த நவீன அணுக்கொள்கை, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். இது பார்த்திங்கன்னா இந்த 25 கேள்வி 2 மார்க் கேள்வி 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் ABCD, AB என்னன்னு கேட்டுக்கிறாங்க. மறுபடியும் பாருங்கள், காற்று சுவாசம், காற்றலா சுவாசம், அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்பு, இரத்தத்தின் பணிகள், இந்த 3 கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்குற கேள்வி. மோல்டிங், அப்புறம் கணக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் 7 மார்க்கில் விசையின் சமன்பாடு, உந்தமாரா கோட்பாட்டு 24 விசையின் சமன்பாடு 23 கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நல்லியல்பு வாயு சமன்பாடு, அதுக்கு 7 மார்க்கு. அப்புறம் அணுக்கட்டு எண், மோல்களின் எண்ணிக்கை, கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் பாருங்கள் 2 வருஷமும் கேட்டிருக்காங்க. மறுபடியும் நியூரான் அமைப்பு. அதுக்கப்புறம் 2022 நடைபெற்ற வினாத்தாளை பார்த்துங்க. எல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான். இதில் மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் வாயுவின் வெப்பநிலைக்கு அது என்ன விதின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். சார்லஸ் விதி, புக்கின் கொஸ்டின். அதுக்கப்புறம் 2 மார்க்கில் நிறை எடை, பாயில் விதி, ஓம் விதி, மறுபடியும் அந்த ஈரம் உறிஞ்சி கருவிலை அடையாளம் காண்க, அவகாட்ரோ விதியின் பயன்கள் முக்கியமான ஒரு கேள்வி. பொறுத்துக. அப்புறம் சரியா தவறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகரந்த தூள் கேட்டுக்கிறாங்க, எக்ஸைன், இண்டைன். அப்புறம் பீனோடைப், ஜீனோடைப் மரபியல் பாடத்தில். அடுத்து Ca3PO4 மூலக்கூறு நிறைய காண்க, ராக்கெட் ஏவுதலை விளக்குக, கிட்டப்பார்வை தூரப்பார்வை வேறுபடுத்துக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கலோரி வரையறு, துரு சமன்பாடு, இரும்பு துருப்பிடிக்க காரணம், மறுபடியும் இந்த நீராவி போக்கின் முக்கியத்துவம் முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நிலைமத்திலேருந்து அந்த கொஸ்டின் 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மறுபடியும் ஒளியின் பண்புகள் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் பேப்பர்லையுமே இருக்குது, ஒளியின் பண்புகள். அதுக்கப்புறம் கிட்டப்பார்வைக்கான காரணங்கள், அப்புறம் அவகாட்ரோ விதியை கூறுக, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் கேட்டிருக்கிறாங்க. மறுபடியும் நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி. அடுத்து 2019-20 நடைபெற்றது. இது ஆக்சுவலாக கொரோனா டைமில் நடைபெற்றது. அதனால் இந்த எக்ஸாம் நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பசங்க பப்ளிக் எக்ஸாமே அதில், ஆனால் அவங்களுக்கு காலாண்டு அரையாண்டுலாம் நடந்தது. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா குவிலன்ஸ் வேறுபடுத்துக, அணுக்கட்டு எண் ஒரு பொறுத்துக 8ஆம் பாடத்துலேருந்து. 9ஆம் பாடத்துலேருந்து பொறுத்துக. அப்புறம் முயலின் பல்வாய்ப்பாடு, அதுக்கப்புறம் அல்லோசோம்கள் என்றால் மறுபடியும் V = IR ஒரு கணக்கு, பொது ஈர்ப்பியல் விதி,
அதனுடைய சூத்திரம், ஒளியின் பண்புகள், நல்லியல்பு வாய் சமன்பாடு பாருங்கள், எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது, முக்கியமான ஒரு கேள்வி. அப்புறம் இந்த காப்பர் சல்ஃபேட் கொஸ்டின் ஏபியில் கேட்டிருக்கிறாங்க. இரத்தத்தின் பணிகள் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மூளையின் அமைப்பு, பணிகள். இந்த நியூரானும் மூளையும் படிச்சுக்கிட்டா ஒரு டீட்டெயில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கூட்டு நுண்ணோக்கியின் அமைப்பு கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப ரேரான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் அது கூட கணக்கு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள். இந்த கேள்வியெல்லாம் மாணவர்கள் தவறாமல் படிக்கணும். ஈரம் உறிஞ்சிகள், ஈரம் உறிஞ்சி கருவில் அடையாளம் காண்க. அப்புறம் நியூரானை பற்றி கேட்டுக்கிறாங்க. இது போன்ற வினாத்தாளை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.